ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர் நம்மக்கிட்ட பலன் கேட்குறாரு. சார், நான் நிலம் வாங்குகிற முயற்சியில் இருக்கேன், அது குறிப்பாக அந்த வீட்டு மனை அந்த மாதிரி நிலம் வாங்குகிறேன், அதுக்கான முயற்சி பண்ணலான் இருக்கேன், எனக்கு பலன் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஏஎல்பி சாஃப்ட்வேரில் அவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பார்த்துட்டு இமீடியட்டாக சொல்லிட்டோம், சார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, இந்த முயற்சியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது மீனராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தார். இப்போ அவருடைய வயதின் லக்னமாக வந்தது தனுசு அட்சய லக்னம். அதிபதி குரு பகவான் 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் நின்ற இடம் அப்படின்றது துலாம் வீட்டில் நிற்கிறார். அப்போ 1ன்ற ஜாதகர், 4 அப்படின்றது வீடு, சொத்து, நிலம், அதெல்லாம் 4ஆம் பாவத்தில் வரும் மீன வீடு. அந்த அதிபதி குரு பகவான் அவரே 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்புறம் ஜாதகரோட எண்ணம் ஒரு லாபம் அடையணும் அப்படின்றது இருக்குது. பட் அது 4ஆம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அட்டமத்தில் இருக்குது. அப்போ இது சாதகமாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். மேலும் அந்த சந்திர பகவான் இங்கே இருக்காருன்னா, 8ஆம் அதிபதி சந்திர பகவான் அவருடைய 4ஆம் வீடான மீன வீட்டிலே இருக்கார். அப்போ அந்த தீராத பிரச்சனை அப்படின்றது அந்த 4ஆம் வீட்டில் இருக்குது. இதையும் நம்ம கருத்தில் கொண்டுட்டோம். அடுத்து என்ன, இவர் பூராடம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் திடீர் நிகழ்வுகள் தான் உருவாகும். இவர் முன்னாடி அதை பிளானும் பண்ணலை, முன்னாடியே டோக்கன் அட்வான்ஸும் கொடுக்கல. இப்போ இந்த காலத்தில் இவர் கேட்குறது அப்படின்றது இன்னும் சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குது. அதனால் இவருக்கு பார்த்துட்டு, சார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, நீங்கள் முயற்சியை விட்டுருங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இதே போல் நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம ஏஎல்பி முறையில் துல்லியமாக ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வு இருக்குது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை வாய்ப்புகள் அவை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.